வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது. ராணுவ முகாம்களுக்கு எதிராக நடைபெற உள்ள போராட்டம். யாழில் தனியார் காணி ஒன்றில் வெடிபொருட்கள் மீட்பு. சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்த தபால் தொழிற்சங்கங்கள். தொடர்வன இலங்கை செய்திகள். பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ரத்து செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி அடுத்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி பிரியன்சி அர்சகுலரத்ன தலைமையிலான குழுவின் அறிக்கை அடுத்த மாத தொடக்கத்தில் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக இயற்றப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தபால் தொழிற்சங்கங்கள் கொழும்பில் அமைந்துள்ள மத்திய தபால் பரிமாற்றத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் போராட்ட மையம் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றனர். இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் காரணமாக மத்திய தபால் நிலையத்தை சுற்றி விசேட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. 19 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கிய தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் இன்று 5வது நாளாகவும் தொடர்கிறது. மேலும் இந்த வேலைநிறுத்தம் காரணமாக தபால் சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனிடையே பொதுமக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தாமல் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அகில இலங்கை பிரதி தபால் ஊழியர்கள் சங்கத்தின் பொருளாளர் ரவீந்திரன் அமரஜீவ சகல் தொழிற்சங்க பிரதிநிதிகளை வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் இன்று பணிக்கு வராத அனைத்து தபால் ஊழியர்களும் தங்கள் பதவிகளை விட்டு தானாகவே விலகியதாக கருதப்படுவார்கள் என்று தபால் மாதிபர் ருவன் சத்குமார் அறிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதால் முறையான விடுப்பு ஒப்புதல் இல்லாமல் பணிக்கு சமூகமளிக்காத தபால் ஊழியர்களுக்கு இந்த மாத சம்பளம் வழங்குவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தபால் மாதிபர் மேலும் கூறியுள்ளார். மேலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தபால் ஊழியர்களும் தங்கள் மாத சம்பளம் தேவைப்பட்டால் உடனடியாக பணிக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதியாக அவர் பணியாற்றிய ஆங்கிலேயர்களும் போர்த்துகீசர்களும் தமிழர்களிடம் இருந்து இறையாண்மையை பறித்து சிங்களவர்களிடம் தந்து சென்று விட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களுடைய பிரச்சனை நீண்டது என தெரிவித்த அவர் சிங்களவர்களுடன் சேர்ந்து வாழ ஆசைப்படுவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்து உரையாற்றிய அவர், எம்மீது எவர் பொஸ்பரஸ் குண்டுகளை வீசினாரோ, எம்மீது எவர் கொத்து குண்டுகளை கொட்டினாரோ, எம்மில் பலர் காணாமல் போக யார் காரணமோ, எம்மை யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமே நாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். குற்றம் புரிந்தவனே நீதிபதியாக இருந்தால், குற்றம் புரிந்தவனே விசாரணை செய்வதென்றால் அது பாதிக்கப்பட்டவனுக்கான நீதி எந்த வகையிலே கிடைக்கும்? நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம். எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம்? நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும், நாங்கள் 2 சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே 2 தேசிய இனங்கள், ஒன்று தமிழ் பேசும் மக்கள், தமிழ் தேசிய இனம், சிங்கள தேசிய இனம். இந்த தேசிய இனங்களுக்கு இடையிலான நீண்டகால அடிப்படை பிரச்சனைகள் என்பது கிட்டத்தட்ட 80 வருஷங்களுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. அடிப்படையிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. 1957 பண்டா செல்வா ஒப்பந்தம், 1965 டட்லி செல்வா ஒப்பந்தமும் இந்த நாட்டிலே கிழித்து தொங்கவிடப்பட்டது. அது எந்த ஒரு அடிப்படைகளையும் இந்த நாட்டில் ஒரு தீர்வாக முன்வைக்கப்படவில்லை. தமிழ் அரசியல் தலைவர்கள் இந்த நாடாளுமன்றத்திற்கு ஊடாக ஒரு நீதியான கௌரவமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக முன்வைத்த கோரிக்கைகள் கிடப்பிலே போடப்பட்டன. ஒரு அரசியல் தீர்வுக்கான முக்கிய அடித்தளத்தை இட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் 1987 ஜூலை 29ஆம் தேதி பிராந்திய வல்லரசும் எமது தந்தையர் நாடுமாகிய இந்தியாவின் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும்
இலங்கை ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களுக்கும் இடையில் கச்சாத்திடப்பட்டு இன்று 38 வருடங்கள் கடந்திருக்கிறது. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு நோயாளி படுக்கையிலே சேடமிழுக்கும் நிலையிலே தன்னுடைய நிலையை எதையுமே முன்னேற்ற முடியாத நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக இருந்த காரணத்தால் இன்றும் இந்த நாட்டிலே இழுபடுகின்ற ஒரு ஒப்பந்தமாக அந்த அரசியல் தீர்வுக்கான இலங்கை இந்திய ஒப்பந்தம் இழுபட்டு கொண்டே இருக்கின்றது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இதனை போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிபொருட்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்ற இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். பருத்தித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து வரும் 25ஆம் தேதி கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நகரசபை தவிசாளர் டக்ளஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு பருத்தித்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகஜர் வழங்கப்பட உள்ளது. பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகள் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம். இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம். பருத்தித்துறை நகர வளர்ச்சிக்காக பருத்தித்துறை கௌரவ நீதிவான் வாசத்தலம், கௌரவ மாவட்ட நீதிபதி உத்தியோக வாசத்தலம், பருத்தித்துறை தபால் கந்தூருக்கு சொந்தமான கட்டிட தொகுதி, நகரசபையின் வாடி வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளமையால் போருக்கு பின்னரான எமது நகர வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கலாக உள்ளது. எமது நகரின் அடையாள சின்னமான வெளிச்ச வீட்டு பகுதி கடற்படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் எமது கடற்றொழிலாளர்களின் தொழிலுக்கும் பாரிய தடையாக உள்ளது. எமது பருத்தித்துறை நகரின் சொத்தான நீதிமன்ற இடப்பற்றாக்குறை காரணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக வரும் செய்தி எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது. மேற்படி இராணுவ முகாமை அகற்றுவதன் மூலம் நீதிமன்றத்துக்கு தேவையான இடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எமது நகரின் வளர்ச்சி கருதி, எமது நகர் வாழ் மக்களின் நன்மை கருதி எமக்கு மேற்படி இராணுவ முகாம்களை அகற்றி தருமாறு வேண்டி நிற்கின்றோம். இந்த அமைதியான ஆர்ப்பாட்டமானது துறைமுகத்திலிருந்து பருத்தித்துறை பிரதேச செயலகம் மட்டும் சென்றடையும். இதுக்கு வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நிற்கின்றோம். காலையிலே 8 மணிக்கு ஆரம்பமாகி 9:30க்கு நிறைவடையும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்பான உலகச் செய்திகள். கொலம்பியாவில் நேற்றைய தினம் இருவேறு இடங்களில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். கொலம்பியாவில் அரசுக்கு எதிரான கிளர்ச்சி குழுவினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று அந்தியோகியா மாகாணத்தில் போதைப் பொருள் பயிர்களை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரியின் ஹெலிகாப்டர் மீது கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் 12 போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்ததுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இச்சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்தின் பின்னர் காலி நகரில் உள்ள இராணுவ பாடசாலை அருகே இடம்பெற்ற கார் குண்டு தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 70க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இத்தாக்குதலுக்கு FARC கிளர்ச்சி பிரிவினரும் போதைப் பொருள் கும்பல்களும் காரணம் என கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டோவோ பெட்ரோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் முன்னாள் பிரதமர் தாக்சின் சினவத்ரா வெள்ளிக்கிழமை அரச குடும்ப அவதூறு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இது அவரது நீண்டகால ஆதிக்க அரசியல் குடும்பத்திற்கு அச்சுறுத்தலை தணித்தது. 76 வயதான தலைவர் நாட்டின் கடுமையான லெஸ் மஜஸ்டே சட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை எதிர்கொண்டிருந்தார். அதன்படி மன்னர் மற்றும் அரச குடும்பத்தினரை விமர்சிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பேக்காக் நீதிமன்றம் தாக்சினுக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று தீர்ப்பளித்து குறித்த வழக்கினை தள்ளுபடி செய்தது. 2015ஆம் ஆண்டு தென்கொரிய செய்தித்தாள் சோசன் இல்போவுக்கு
அளித்த பேட்டியின் போது தாக்சின் முடியாட்சியை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் எறிதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் இலங்கையின் ருமேஷ் தரங்க தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் 82.05 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இப்போட்டியில் ஜப்பானிய தடகள வீரர் 78.60 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். 77.43 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்த பாகிஸ்தானின் தடகள வீரர் இந்த போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். இதனிடையே பெண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் நதிஷா வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். அவர் 57.53 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்துள்ளார். இது அவரது தனிப்பட்ட புதிய அதிகபட்ச செயல்திறனாக கருதப்படுகின்றது. இதேவேளை இந்த போட்டியில் ஜப்பானிய தடகள வீராங்கனை 62.20 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தையும் சீன தடகள வீராங்கனை 57.47 மீட்டர் எறிந்து வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.